ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலிட்டியில் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அடிப்படை கடமைகள், அப்புறம் இந்திய அரசியலமைப்பினுடைய அட்டவணைகள், அப்புறம் பகுதிகள், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள், மத்திய மாநில ஆட்சி பகுதிகள், அப்புறம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து மாநிலங்களவையும் மக்களவையும் வந்து எப்படி செயல்படுறாங்க, அதே போல் மாநில சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையும் சட்டக்கிழவையும் எப்படி செயல்படுறாங்க எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நமக்கு சிலபஸில் டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த கூட்டாட்சி முறையை வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்க, எந்தெந்த நாட்டில் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க, அதே போல் நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி யார் சொன்னாங்க, சரிங்களா? இந்த கூட்டாட்சியினுடைய சிறப்பியல்புகள் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நமக்கு சிலபஸில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 12th வரைக்கும் உள்ளது ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், ஓகேவா? இதில் வந்து உலக வரலாற்றிலேயே முதலில் கூட்டாட்சி நாடாக தோன்றிய நாடு அமெரிக்கா. அப்போது உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு கூட்டாட்சி நாடாக எங்கே தோன்றுச்சுன்னா நாட்டில் அமெரிக்காவில் தான் தோன்றுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியா, கனடா வந்து கூட்டாட்சி முறையை அமைத்து கொண்டாங்க, சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சு கூட்டாட்சி முறை வந்து அமெரிக்காவில் தான் தோன்றுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்தியாவில், கனடாவிலலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உருவாவதற்கு கூட்டாட்சி முறை மக்களாட்சி நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. அப்போ கூட்டாட்சி முறையை வந்து மக்களாட்சி நாடுகளில் மட்டும்தான் பின்பற்றுவாங்க. அது வந்து வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வந்து அந்த நாடு செயல்படணுங்கிறதுக்காக கூட்டாட்சி முறையை கொண்டு வர்றாங்க. அப்புறமா இந்தியாவில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு கூட்டாட்சி முறையை உருவாவதற்கு தோற்றத்துக்கு காரணமே வந்து இந்தியாவின் ஒழுங்குமுறை சட்டம் மூலம் 1773ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. அப்புறமா வந்து அப்போ பாருங்கள், 1773லேயே வந்து கூட்டாட்சி முறையின் தோற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாலும் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக. அப்புறமா 1919 இந்திய அரசாங்க சட்டம் வந்து இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. அப்போ 1919லேயே வந்து இந்திய அரசாங்க சட்டம் வந்து இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்திருக்காங்க. அப்புறமா 1935 வந்து இந்திய அரசியல் சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது. ஏன்னா கூட்டாட்சினா என்னது, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே அந்த நாட்டில் இருந்தால் தான் அது கூட்டாட்சி. அப்போ மத்திய அரசு எல்லா நாட்டிலையுமே இருக்கும். அப்போ மாநிலங்களுக்கு சுயாட்சியை கொடுக்குறாங்க, சரிங்களா? மத்திய அரசோட கண்ட்ரோலில் தானே மாநில அரசு இருக்காங்க. அப்போ 1935 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மூலம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ மாநிலங்களுக்குன்னு ஒரு சுயாட்சியை கொடுத்தாதானே அது ஒரு கூட்டாட்சி முறையை உருவாக்குன நாடாக அது கருதப்படும். அப்புறம் 1928லேயே நேரு இருக்கிறாங்களா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழுவினுடைய அறிக்கையும் நேருவின் கருத்துக்களும் வந்து கூட்டாட்சி முறையை இந்தியாவிற்கு வலியுறுத்தியது, சரியா? இப்போ இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையை வலியுறுத்தியது என்னென்ன, யாரோட கருத்துக்கள்? நேருவின் கருத்துக்களும் அவங்களுடைய குழுவின் அறிக்கைகளும் தான், ஓகேவா? சரி, அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது நம்மளை புரிஞ்சு தான் படிக்கணும், ஓகேவா? எழுதப்பட்ட அடிப்படை தன்மைகள், ஓகேவா? கூட்டாட்சி முறையில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதப்பெற்ற அடிப்படை தன்மைகள், அதாவது எழுதப்பட்ட அரசியல் அமைப்புன்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ கூட்டாட்சி முறைனா என்னது? மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே இருந்து அவங்க செயல்படுறது தான். இப்போது எழுதப்பட்ட அடிப்படை தன்மைகள்லாம் என்ன வரும்னா, மத்திய மாநில அரசு இரண்டுக்குமே வந்து திருத்த அதிகாரம் இருக்கும், சரிங்களா? எழுதப்பட்ட அரசியல் அமைப்புனா மத்திய மாநில ரெண்டு அரசுக்குமே வந்து அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் திருத்தம் கொண்டுறதுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா அதை வந்து கூட்டாட்சி முறை நாடுன்னு சொல்லலாம். அதே போல் அதிகார பகிர்வு முக்கியத்தன்மை, அதாவது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள்லே வந்து முக்கியமாக உள்ளது என்னன்னா அதிகார பகிர்வு தான், சரிங்களா? பாருங்கள், இப்போ மத்திய மாநில பொது பட்டியல் 3 பட்டியல் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து 2 பேருக்குமே அதிகார பகிர்ந்து கொடுத்தாங்க தானே. அதாவது மத்திய அரசுன்னு ஒரு துறையை கொண்டு வந்து அதில் உள்ள துறைகளை மத்திய அரசு திருத்திக்கலாம். அதே போல் மாநில பட்டியல்னு கொண்டு வந்து அதில் வந்து மாநில சம்பந்தமான எது வேணால் வந்து மாநில அரசு திருத்தம் பண்ணிக்கலாம். அதே போல் 2 பேருக்குமே பொதுவாக பொதுப்பட்டியல்னு ஒன்று வச்சாங்க. 2 பேருமே கலந்து ஆலோசித்து பொதுப்பட்டியல் உள்ள துறைகளாக நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிகார பகிர்வு வந்து எனது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே தான் இருக்குது, அதுதான் அதிகார பகிர்வுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈரவை சட்டமன்றம், அதாவது மத்திய அரசுக்கு பாருங்கள் மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லி 2 அவை இருக்குது. அதே மாதிரி மாநிலங்களவை, அதாவது மாநில சட்டமன்றங்களில் வந்து
மேலவை கீழவை அப்படின்னு 2 அவைகள் இருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் வந்து ஈரவை அரசாங்கத்தை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெகிழா அரசியல் அமைப்பு, தென் இரட்டை அரசாங்க அமைவு. பாருங்கள், அதாவது ஒரு நாட்டில் வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே செயல்பட்டா, அதாவது இரட்டை அரசாங்கம், மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும், அப்போ 2 அரசாங்கம் செயல்பட்டாங்கன்னா அதையும் வந்து நம்ம என்ன சொல்லலாம், கூட்டாட்சி முறையில் பின்பற்றக்கூடிய நாடுகளின் ஒரு தன்மையாக சொல்லலாம். அப்புறம் வந்து சுதந்திரமான நீதித்துறை. அப்போது சுதந்திரமான நீதித்துறைனா எப்படி வருதுன்னா, இப்போ கூட்டாட்சியினுடைய அடிப்படை நாடுகளில் வந்து இப்போ மாநில லெவல், அதாவது மாநிலங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தாலும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போய்க்கலாம். அப்புறமா வந்து உயர் நீதிமன்றத்துலேயே நமக்கு வந்து அதற்கான நீதி கிடைக்கலன்னா நம்ம வந்து எங்கே போகலான்னா, அடுத்து நம்ம டைரெக்டாக எங்கே போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ நமக்கு சுதந்திரமான நீதித்துறை இருக்குது. நம்ம மாவட்ட கோர்ட்டில் வந்து நமக்கு நீதி கிடைக்கலன்னா உயர்நீதிமன்றம் போகலாம். உயர்நீதிமன்றத்தில் போய் நமக்கு கிடைக்கலன்னா, தீர்ப்பு கிடைக்கலன்னா நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ நமக்கு ஒரு சுதந்திரமான நீதித்துறை தானே, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிடைக்கலன்னா அந்த கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி கூட்டாட்சி தன்மையில் வந்து இது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் சுதந்திரமான நீதித்துறை. அப்புறம் இந்திய கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி முறை என வர்ணித்தவர் யாருன்னா கிரென்வில் ஆஸ்டின், ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர். இவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவோட கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி முறை மாதிரி இருக்குன்னு சொல்லி வர்ணிச்சிருக்காரு. சரிங்களா, யார், அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கிரென்வில் ஆஸ்டின். இப்போ நம்ம கூட்டாட்சி முறையினுடைய அடிப்படை தன்மைகளை பார்த்துட்டோம். ஒற்றையாட்சி முறையில் வந்து அடிப்படை தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வலிமையான மத்திய அரசு. ஒற்றையாட்சி பின்பற்றக்கூடிய நாடுகளில் வந்து மத்திய அரசுக்கு தான் அதிக அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது மத்திய அரசு தான் அங்கே சட்ட திருத்தம் செய்யும். அதிகாரம் பவர் எல்லாமே மத்திய அரசுக்கு மட்டுமே தான் உண்டு, மாநில அரசுக்கு எதுவுமே கிடையாது. அதான் ஒற்றையாட்சி முறை. ஒற்றையாட்சி முறைனா என்னது, வலிமையான மத்திய அரசு. அங்கே மத்திய அரசுக்கு தான் எல்லா பவருமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நெகிழ்வுத்தன்மை அரசியல் அமைப்பு, அதாவது அரசியல் அமைப்பு திருத்தும் முறை வந்து ஒற்றையாட்சி முறைக்கு தான் உண்டு. ஓகேவா, அதான் நெகிழ்வுத்தன்மை அரசியல் அமைப்பு. ஆனால் நெகிழ்வுத்தன்மை அரசியல் அமைப்பில் என்னது, அரசியல் அமைப்பு திருத்தும் நடவடிக்கை வந்து நம்ம ஒற்றையாட்சி முறைக்கு இருந்தால் மட்டும்தான் திருத்தும் நடவடிக்கை கொடுப்பாங்க. அதனால தான் கூட்டாட்சி முறையில் வந்து நெகிழா அரசியல் அமைப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒற்றையாட்சியின் அடிப்படை தன்மைகளை வந்து நெகிழ்வுத்தன்மை அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒற்றை அரசியல் அமைப்பு. ஓகேவா, ஒற்றை அரசியல் அமைப்புனா என்னன்னா, இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு அரசியல் அமைப்பு தான் இருக்கும். அதான் ஒற்றை அரசியல் அமைப்பு. ஓகேவா, ஒற்றையாட்சி முறைனா என்னது, மத்திய அரசுக்கு தான் அதிக பவர். இப்போ ஃபுல்லாகவுமே வந்து ஒற்றை அரசியலமைப்பு தான் இருக்கும். ஒரு அரசியலமைப்புக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து திருத்துற அதிகாரம் எல்லாமே, அரசியலமைப்பு சார்ந்தாலும் எல்லா அதிகாரமே வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு அரசியலமைப்பு தான், அதே வலிமையான ஒரே ஒரு அரசுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒற்றை குடியுரிமை, அதாவது ஒரு குடியுரிமை மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம ஒற்றை குடியுரிமை பின்பற்ற நாடுகளை நம்ம வருவோம். இப்போது நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம குடியுரிமை வாங்கிட்டோம்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த பிளேஸில் வேணால் போய் இருந்துக்கலாம். அதே போல் எந்த பிளேஸில் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணால் இருந்துக்கலாம், எந்த மாவட்டத்தில்னாலும் போய் இருந்துக்கலாம், அங்கே இடம் வாங்கிக்கலாம், அங்கேயே வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இரட்டை குடியுரிமை பின்பற்றக்கூடிய நாடுகள் எப்படின்னா, நம்ம வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிறதுக்குன்னு ஒரு குடியுரிமை வாங்கணும். அப்புறமா அந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் போய் எந்த பிளேஸில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குடியுரிமை வாங்கணும். அப்போ இரட்டை குடியுரிமை வாங்கணும். ஆனால் ஒற்றை ஆட்சி முறையை ஃபாலோ பண்ண நாடுகளில் வந்து ஒற்றை குடியுரிமை வாங்கிக்கலாம். அதாவது ஒரு குடியுரிமை மட்டும் நம்ம வாங்கிட்டு அந்த நாட்டில் உள்ள எந்த பகுதிகளில் வேணால் போய் இருந்துக்கலாம், இடம் வாங்கிக்கலாம், எல்லாமே அது ஒரு விருப்ப உரிமையாக கொடுத்துருக்காங்க. ஒற்றை குடியுரிமை என்னது, இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய் இருக்கலாம். அதான் ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம், அதாவது மாநில மக்கள் தொகையை பொறுத்து வந்து சீட்டு கொடுப்பாங்க. அதான் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம். இப்போது நம்மளுடைய இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்மளுடைய இந்தியாவில் எப்படின்னா, ஒரு மாநிலங்களினுடைய மக்கள் தொகையை பொறுத்து அந்த மாநிலத்துக்கு சீட்டு கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ 18 சீட்டு கொடுக்குறாங்களா, அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மக்கள் தொகையை பொறுத்து அந்த மாநிலத்துக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஓகேவா, அதான் மாநிலங்களவை பிரதிநிதித்துவம். ஓகேவா, இப்போ இந்த மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் வந்து ஆனால் கூட்டாட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகளில் வந்து இந்த மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எல்லா மாநிலங்களுக்குமே சேமாக சீட்டு கொடுப்பாங்க. இப்போ ஒற்றையாட்சி முறையில் வந்து மாநிலங்களவை பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகையை பொறுத்து சீட்டு கொடுப்பாங்க. சரியா, அடுத்து ஒருங்கிணைந்த தணிக்கை துறை. இப்போ ஒருங்கிணைந்த தணிக்கை துறைனா சிஏஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிஏஜினா தணிக்கையாளர்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து மத்திய அரசுக்கு மட்டுமே தான் உண்டு. அந்த தணிக்கையாளர் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான், அது வந்து மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்க தான் அனைத்து மாநிலத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியான சிஏஜிஆர் அந்த தணிக்கையாளர் இருக்க மாட்டாங்க. சரிங்களா, ஒருங்கிணைந்த தணிக்கை துறைனா என்னது,
மத்திய அரசில் மட்டும்தான் ஒரு தணிக்கையாளர் இருப்பாங்க. இந்தியாவுக்கு அதாவது ஒரு நாட்டுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு தணிக்கையாளர் தான் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவாங்க. அடுத்து ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தானே, இப்போ எக்ஸாம்பிள் தான் இல்லாமல் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தானே நமக்கு இந்தியா ஃபுல்லாகவே எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அதாவது இப்போ நம்ம பிரதமர் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் வந்தாலோ, அதே போல் நமக்கு உள்ள மாநிலத்துக்குள்ள சிஎம் எலெக்ஷன் வந்தாலோ அதெல்லாம் வந்து யார் நடத்துகிறாங்க? ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம் என்னது? இந்திய தேர்தல் ஆணையம் மட்டும்தான் நடத்துகிறாங்க. அப்போ அதில் என்னது? இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதிக பவர். அதான் ஒற்றையாட்சி முறை. ஓகேவா? இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து நமக்கு தனியாக வரும், அது இதில் வராது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் எலெக்ஷன் நடத்துவாங்க, அது இதில் வராது. அடுத்து ஆளுநர் நியமனம். இப்போ பாருங்கள், ஆளுநர் நியமனம் வந்து எங்கே பண்ணுவாங்க? மத்திய அரசு தானே முடிவு பண்ணி அந்தந்த மாநிலங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆளுநரை போடுறாங்க. அப்போ அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கிட்ட தானே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒற்றையாட்சி முறைனாலே வந்து அதிகாரம் எல்லாமே மத்திய அரசுக்கு தான் இருக்கும். ஆனால் கூட்டாட்சி முறையில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சேமாக பவர் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒற்றையாட்சி முறைனா மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். ஆனால் கூட்டாட்சி முறையில் அப்படி கிடையாது. அதாவது அந்தந்த நாட்டில் வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ரெண்டுக்குமே வந்து பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே பகிர்ந்த அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. அதான் ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை. இப்போ இதில் நான் வந்து இதில் ஒற்றையாட்சி முறையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒற்றையாட்சி முறையும் படித்த மாதிரி இருக்கும், கூட்டாட்சி முறையும் படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கூட்டாட்சி முறை நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே ரெண்டாவே வரும். இரட்டை அரசாங்கம், சுதந்திரமான நீதித்துறை, அதாவது எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம். அந்த மாதிரி ரெண்டுமே பேசிக்ஸாக வரும். ஈரவை அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து ரெண்டாவே இருக்கும், மாநில சட்டமன்றங்களையும் வந்து ரெண்டாவே இருக்கும். அந்த மாதிரி. சரிங்களா? இது ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் படித்து பாருங்கள். ஒற்றையாட்சி முறையை படித்தாலே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சு படிங்க. ஓகேவா? அதே போல் நம்ம பாலிட்டியை படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு மாநிலங்களவைனா தெரியும், மாநிலங்களவை எங்கே இருக்குது, மக்களவை எங்கே இருக்குது, அங்கே எப்படி எலெக்ஷன் நடக்குது, எப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சு படிங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கிறது தான் இம்பார்ட்டன். நீங்கள் ஒரு டைம் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா தென் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் நடக்கிறது தானே பாலிசி, வந்து அரசியலாக நம்மளுடைய நாட்டில் நடக்குது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே புரிஞ்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.